Hello friends, welcome to Indian Job Summit. Integral Coach Factory, Chennai. Already இந்த PDF நம்ம டெலிகிராம் சேனலில் ஷேர் பண்ணியிருந்தேன் இல்லையா? ஸோ நிறைய பேர் படித்து பார்த்துருப்பீங்க. இன்டெக்ரல் கோச் ஃபேக்ட்ரி அப்படின்னா ரயில் பெட்டிகள் தயாரிக்கும் தொழிற்சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது ட்ரெயின் கோச்சஸ் இருக்கு இல்லையா, அது எல்லாமே இந்த ICF சென்னையில் தான் வந்து மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. இங்கேருந்து அப்ரெண்டிஸ் வேலை வாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. இதில் அப்ரெண்டிஸ் பண்ணுறதால நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, இப்போ ரயில்வேக்கு நோட்டிஃபிகேஷன் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா, இந்த ALPO இல்லை அப்படின்னா இந்த போலீஸ் கான்ஸ்டபிள் அந்த மாதிரிலாம் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ அப்படி அனௌன்ஸ் பண்ணுறப்ப இதில் நீங்கள் அப்ரெண்டிஸ் பண்ணிடுறதா உங்களுக்கு ப்ரெஃபரன்ஸ் முன்னுரிமை தருவாங்க அதில், சரிங்களா. ரயில்வேயில் நீங்கள் அப்ரெண்டிஸ் முடிச்சிங்க அப்படின்னா அந்த சர்டிஃபிகேட் கண்டிப்பாக 100% ஃப்யூச்சரில் வேல்யூவாக தான் இருக்கும். அதில் எந்த ஒரு சந்தேகமும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ். சரி, என்னென்ன அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, யாரெல்லாம் எலிஜிபிள், செலெக்ஷன் ப்ராசஸில் எக்ஸாம்லாம் எதுவுமே இல்லை ஃப்ரெண்ட்ஸ், டைரக்ட் செலெக்ஷன் தான். உங்கள் 10th 12th மார்க்கில் நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க, அதாவது எவ்வளோ பர்சன்டேஜ் எடுத்திருக்கீங்க, அதை பொறுத்து உங்களை டேரெக்டாக செலக்ட் பண்ண போகிறாங்க. எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை, சரிங்களா. ஸோ ஆன்லைன் ஓப்பனிங் டேட் பார்த்தீங்க அப்படின்னா May 22 நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதாவது எஸ்டர்டே நேற்று அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. லாஸ்ட் டேட் June 21 நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிடணும். ஸோ உங்களுக்கு அந்த அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் எல்லாமே ICF சென்னையில் தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும். அங்கே தான் வந்து அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. சரி, என்னென்ன போஸ்டிங் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க, என்னென்ன ட்ரேடு ப்ரோ அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கார்பெண்டர், எலக்ட்ரிஷியன், ஃபிட்டர், மிஷினிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. MLT, ரேடியாலஜி, பேத்தாலஜி, பாசா அப்படின்னு சொல்லிட்டு அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரெஷர்ஸ் XITA அப்படின்னு பிரிச்சிருப்பாங்க. அதை வந்து கேட்டகிரி வைஸ் வந்து வேக்கன்சிஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ ஒட்டுமொத்தமாக எவ்வளோ வேக்கன்சி இருக்குது ப்ரோ அப்படின்னா 1010 வேக்கன்சி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், சரிங்களா. ஸோ 1010 வேக்கன்சிஸ் வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இதுக்கு 10th பாஸ் பண்ணவங்க, 12th பாஸ் பண்ணவங்க, ITI முடித்தவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து இதுக்கு என்ன ஏஜ் ப்ரோ இருக்கிறோம் அப்படின்னா, இங்கே பாருங்கள், நீங்கள் ITI கேட்டகிரி ITI கேண்டிடேட்டாக இருக்கீங்க அப்படின்னா மினிமம் 15 இருக்கணும். 15லேருந்து 24 ஏஜுக்குள்ளே இருந்தால் அப்ளை பண்ணலாம். இதுவே நீங்கள் நான்-ITI கேட்டகிரியாக இருக்கீங்க, நான்-ITI அப்படின்னா இந்த 10th 12th படித்தவங்க. ஸோ நீங்கள் 10th 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா 15லேருந்து 22 ஏஜுக்குள்ளே இருந்தால் நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஒரு வேளை இந்த 24, 22 இதுக்கு மேலே எனக்கு ஏஜ் பார் ஆகிடுச்சு, நான் அப்ளை பண்ண முடியாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா ரிலாக்ஸேஷன் வந்து கொடுத்துருக்காங்க. SC STக்கு 5 இயர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் 27 வரையும் அப்ளை பண்ணலாம். அதே மாதிரி OBCக்கு 3 இயர்ஸ், சரிங்களா. ஸோ நீங்கள் 25 வரையும் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 22, 24 இதுக்கு மேலே ஏஜ் பார் ஆகிட்டா SC ST OBCக்கு ரிலாக்ஸேஷன் இருக்குது, அதை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க, சரிங்களா. இப்போ பீரியட் ஆஃப் ட்ரைனிங்கு, குவாலிஃபிகேஷனு, அடுத்து இந்த ட்ரேடு வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ ஃப்ரெஷர், இந்த ஃபிட்டர், எலக்ட்ரிஷியன், மிஷினிஸ்ட்டு இந்த ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா, நீங்கள் ஃப்ரெஷர் கேட்டகிரியாக இருந்து இந்த ட்ரேடில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 10th பாஸ் பண்ணி 50% இருந்தால் போதும், நீங்கள் அப்ளை பண்ணலாம். கண்டிப்பாக 10th சயின்ஸு, மேக்ஸு இது ரெண்டுமே நீங்கள் எடுத்து படிச்சிருப்பீங்க, இருந்தாலும் மென்ஷன் பண்ணியிருக்காங்க 10th பாஸ் பண்ணி மினிமம் 50% இருக்கணும். கண்டிப்பாக உங்கள் 10th சயின்ஸ், மேக்ஸு ஒரு சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருக்கணும், முக்கியமான சப்ஜெக்டாக எடுத்து படிச்சிருந்தா கண்டிப்பாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். அடுத்து கார்பெண்டர், பெயிண்டர் இதுக்கும் சேம் தான், 10th பாஸ் பண்ணி 50 இருக்கணும். வெல்டருக்கும் 10th பாஸ் பண்ணி 50 இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த MLT, ரேடியாலஜி, பேத்தாலஜி இதுக்கு அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th பாஸ் பண்ணி அதில் இந்த ஃபிசிக்ஸு, கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதெல்லாம் ஒரு சப்ஜெக்டாக நீங்கள் எடுத்து படிச்சிருக்கணும். இதுவே நீங்கள் ITI கேட்டகிரியில் அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா அதுவும் சேம் தான், சரிங்களா. ஸோ 10th பாஸ் பண்ணி அந்த ரிலவெண்ட் ட்ரேடில் உங்களுக்கு ITI சர்டிஃபிகேட் இருக்குது அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ரெண்டிஸ் ட்ரைனிங் காமிச்சிருப்பாங்க, செக் பண்ணிக்கோங்க. ஃப்ரெஷர் 10th பாஸ்ட் அவுட் வந்து 6000 சேலரி, 12th பாஸ்ட் அவுட்டு 7000 சேலரி. இதுவே நீங்கள் ITI கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா சேம் அதுக்கும் 7000 ஸ்டைஃபண்ட் இருக்கும், சரிங்களா. சரி, எப்படி ஆன்லைனில் அப்ளை பண்ணுறது அப்படின்னா 22 May, அதாவது எஸ்டர்டே வந்து வெப்சைட் ஓப்பன் பண்ணிட்டாங்க. இன்னையிலேருந்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட் டேட் June 21 அப்ளை பண்ணி முடிச்சிடணும். எல்லாமே ஆன்லைனில் தான் நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும், ஆஃப்லைன் மோட்லாம் இருக்காது ஃப்ரெண்ட்ஸ். சரி, இந்த வெப்சைட்டில் எப்படி அப்ளை பண்ணுறது ப்ரோ, அது எனக்கு தெரியல, நீங்கள் அப்ளை பண்ணி காட்டுங்க அப்படின்னா, ஆல்ரெடி இந்த வெப்சைட்டில் இந்த ITI கேட்டகிரி எப்படி அப்ரெண்டிஸ்க்கு ரிஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், நம்ம சேனலில் இருக்கும், நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள், சரிங்களா. ஸோ இல்லை அப்படின்னா நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கண்டிப்பாக அதை பின் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ ஃபீஸ் இருக்கா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபீஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த SC ST, டிசபிலிட்டி, பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ஃபீஸ் இல்லை. நீங்கள் UR OBC EWS கேட்டகிரியாக இருக்கீங்க அப்படின்னா 100 rupees ப்ளஸ் சர்வீஸ் சார்ஜ் வந்து நீங்கள் ஆன்லைனில் ரிஜிஸ்டர் பண்ணுறப்ப பே பண்ணணும். நீங்கள் SC ST, டிசபிலிட்டி, பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் இல்லை.
நீங்கள் சப்மிட் பண்ணி பிரிண்ட் எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாமே மெரிட் லிஸ்ட்டு தான். உங்கள் 10th 12th நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்க அதை பேஸ் பண்ணி டேரெக்டாக செலக்ட் பண்ணுறாங்க. மெரிட் லிஸ்ட்டு தான், எந்த ஒரு எக்ஸாமும் இல்லை சரிங்களா. ஸோ மெரிட் லிஸ்ட் அடிப்படையில் தான் செலக்ட் பண்ணுறாங்க. சூப்பரான ஆப்பர்ச்சுனிட்டி, கண்டிப்பாக அதுக்கு ட்ரை பண்ணுங்கள், மிஸ் பண்ணாதீங்க. மேற்கொண்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, இல்லை வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணுங்கள். இது ரிலேட்டடாக ஏதாச்சும் அப்டேட் வந்தால் நான் டெலிகிராம் சேனலில் இன்ஃபார்ம் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.